بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த பல நாட்களாக தமிழகத்திலே பெய்திருக்கிற பெருமழை வரலாறு காணாத மழை என்று வர்ணிக்கப்பட்டாலும் அந்த மழையை இறைவன் என்ன நோக்கத்திற்காக இறக்கி வைத்தான் என்பதை நாம் அறிய முடியாது. ஆனாலும் அந்த மழை பல்வேறு நல்ல விளைவுகளை தமிழகத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த மழையின் வழியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்டாண்டுகளாக முஸ்லிம்களின் மீது சொல்லப்பட்ட அவதூறுகளை அல்லாஹ் கழுவி சுத்தப்படுத்தி இருக்கிறான். இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உள்ளத்திலே மேலும் ஒருபடி உயர்வாக அல்லாஹ் உயர்த்தி நிறுத்தி இருக்கிறான். தமிழகத்திலே பேசப்படுகிற பேச்சுக்களில் இருந்தே இதை நாம் அவதானித்துக் கொள்ள முடிகிறது. கடந்த 2-3 நாட்களுக்கு மேலாக சென்னையினுடைய எந்த பகுதிக்கு சென்றாலும், கடை வீதியானாலும், பேருந்து நிலையமானாலும், ரயில் நிலையமானாலும், காவல் நிலையமானாலும், சட்டமன்றமானாலும், மக்கள் கூடுகிற எந்த ஒரு இடமாக இருந்தாலும் அங்கெல்லாம் மக்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று காது கொடுத்தால் பேசுகிற பேச்சுக்களில் பெரும்பாலான பேச்சுக்கள் முஸ்லிம்களை குறித்தான பேச்சுக்களாகவே இருக்கிறது. இந்த மழையிலே களப்பணியாற்றி மிகப்பெரிய தொண்டாற்றி இருக்கிறார்கள், மனிதநேய பணியை அற்புதமாக செய்திருக்கிறார்கள் என்று அனைத்து சமுதாய மக்களும் நம்மை வாயார பாராட்டி கொண்டிருக்கிற செய்திகளை காதுகுளிர நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகள் முதல் அடித்தட்டு மக்கள் வரை அனைத்து மக்களும் பேதமில்லாமல் பேசுகிறார்கள். நம்முடைய தியாகங்களை எல்லாம் மறைத்திருக்கிறார்கள் என்று நாம் திட்டிக் கொண்டிருந்த, வசைபாடி கொண்டிருந்த பல்வேறு மீடியாக்களும் வேறு வழியில்லாமல் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிம் அல்லாத மக்களும் பதிகின்ற பதிவுகளை படித்து பார்த்தால் நம்முடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கிற அளவிற்கு அவர்கள் மனமுவந்து தங்களுடைய வார்த்தைகளை கொட்டிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நேற்றைய தினம் களத்திற்கு வந்த ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிறார், குப்பை கூளங்களை அள்ளுவதில் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே அந்த செயலை செய்ய வேண்டும் என்று அது ஒரு இழி தொழிலாக கருதப்பட்டு கொண்டிருந்தது. நீங்கள் அந்த குப்பைகளின் கை வைத்ததன் வழியாக சாதிகளுடைய வேறுபாடுகளை எல்லாம் உடைத்து தரைமட்டமாக்கி விட்டீர்கள் என்கிறார் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். இன்னொரு கட்சியினுடைய தலைவர் வருகிறார், அவர் நம்முடைய பணியை பார்த்துவிட்டு சொல்லுகிறார், உங்களை நாங்கள் எங்களுக்கு ரோல் மாடல்களாக, உங்களையே நாங்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக, நமக்கு பல்லாண்டுகளுக்கு முன்னால் கட்சி துவங்கியவர்கள், தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் கிளை வைத்து கட்சி நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிறார், உங்கள் அமைப்பை நாங்கள் எங்களுக்கான ரோல் மாடலாக முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி மீடியாக்களிலே அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். அதேபோல துப்புரவு பணியாளர்கள் பேசுகிறார்கள், நேற்றைக்கு வரைக்கும் இந்த காரியத்தை நாங்கள் ஒரு இழிந்த தொழிலாக நினைத்து தான் செய்து கொண்டிருந்தோம், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறதே, நம்மால் உயர முடியவில்லையே என்று இதை ஒரு இழி தொழிலாக நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு இன்ஜினியர்களும் பெரும் தொழில் அதிபர்களும் செல்வ செழிப்போடு வாழ்கிற கோடீஸ்வரர்களும் இந்த குப்பைகளில் கை வைத்ததில் இருந்து இந்த பணியை நாங்கள் புனிதமானதாக, இன்னும் சிறப்பானதாக, மேன்மைக்குரிய பணியாக நாங்கள் இன்று முதல் செய்ய துவங்கி இருக்கிறோம் என்று துப்புரவு பணியாளர்கள் அவருடைய உள்ள குமுறலை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார்கள். வீதிகளுக்கு சென்று குப்பை அள்ளுகிற நேரத்தில், நிவாரண பணிகளில் ஈடுபடுகிற நேரத்தில் அங்கிருக்கிற தாய்மார்களும் தந்தைமார்களும் சிறு குழந்தைகளும் முதியவர்களும் பேசுகிற வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே ஆனந்தத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு தாய் பேசுகிறார், நீங்கள் இத்தனை சிரமப்படுகிறீர்களே, உங்களுக்கு ஒரு மிடர் டீ போட்டு கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பில்லாத நிலையை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறானே என்று நினைக்கிற பொழுது எனக்கு கவலையாக இருக்கிறது என்று நமக்கு ஒரு மிடர் தண்ணீர் தர முடியாமல் போனதை நினைத்து வீடு தர மறுத்தவர்கள், குடியிருப்பதற்கு வாடகைக்கு வீடு தாருங்கள் என்று கேட்ட பொழுது தர முடியாது என்று மறுத்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மிடர் தண்ணீர் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அதற்கு வாய்ப்பில்லாத நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது, அதை நினைத்து நான் கைசேதப்படுகிறேன் என்று வீதிகளில் இருக்கிற தாய்மார்கள் பேசிக் கொள்வதை நம்மால் கேட்க முடிகிறது.
அதே போல டிசம்பர் 6 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வுக்காக தேர்வு செய்திருக்கிறார். முஸ்லிம் அல்லாத ஒரு மருத்துவர் எழுதுகிறார், இவர்கள் டிசம்பர் 6 என்று தலைப்பிட்டு விட்டு அடுத்து கீழே எழுதுகிறார், டிசம்பர் 6 பார்த்தசாரதி கோவிலுக்குள்ளே தௌஹீத் ஜமாத்துடைய அமைப்பினர் சென்று அங்கே பசியால் வாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை படமாக போட்டுவிட்டு கீழே எழுதுகிறார், டிசம்பர் 6 இவர்கள் உடைக்க வரவில்லை, உதவ வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி 2 வார்த்தைகளில் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அற்புதமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்மை தீவிரவாதிகள் என்று சொல்லி மக்கள் எல்லாம் இழந்து கொண்டிருந்த நேரத்திலே ஒருவர் எழுதுகிறார், உண்மையில் முஸ்லிம் அல்லாத மக்களுடைய கருத்துக்களை சொல்லுகிறேன், ஒருவர் எழுதுகிறார், உண்மையில் இவர்கள் தீவிரவாதிகள் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன், இவர்கள் தீவிரவாதிகள் தான். காவல்துறையும் ராணுவமும் களத்திலே இறங்கி உள்ளுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிற மக்களை மீட்டு வருவதற்கு தயங்கி கைகொட்டி நின்ற நேரத்திலே தீவிரமாக இறங்கி மீட்டு கொண்டு வந்தார்களே, உண்மையிலே இவர்கள் தீவிரவாதிகள் தான். அனைத்து மக்களுக்கும் பொருளாதார உதவியை யார் வழங்குவது, எப்படி நிவாரணம் பெற போகிறார்கள் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே அதிலே தீவிரமாக பணியாற்றி லாரியாக கொண்டு வந்து மக்களுக்கு உணவை கொட்டி இருக்கிறார்களே, உண்மையிலே இவர்கள் தீவிரவாதிகள் தான். சாக்கடையை சுத்தம் செய்து குப்பைகளை அள்ளி இந்த தேசம் என்றைக்குத்தான் சுகாதாரத்தை அடையவிருக்கிறதோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே தீவிரமாக களப்பணியாற்றி நாட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை தீவிரவாதிகள் தான், நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் இன்னொரு முஸ்லிம் அல்லாத சகோதரர். ஒரு நடிகர் எழுதுகிறார், இவர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள், இன்னும் சொல்லி இருக்கிறார்கள் பல பேர், நாளை கூட சொல்ல இருக்கிறார்கள் சில பேர். நானும் சொல்லுகிறேன், இவர்கள் தீவிரவாதிகள் என்றால் இதே போன்ற தீவிரவாதியாகவே என்னுடைய மகனை நான் வளர்க்க ஆசைப்படுகிறேன், அவனுக்கு தீவிரவாதி என்று பட்டம் சூட்டுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி ஒரு நடிகர் பேசுகிறார். இப்படி எங்கு பார்த்தாலும் சரி, ஒரு 80 வயது முதியவர் நம்முடைய அலுவலகத்திற்கு தேடி வருகிறார், உளவுத்துறையிலே பணியாற்றிய முதியவர் தேடி வருகிறார். தேடி வந்தவர் தன்னாலான பொருளாதார உதவியை செய்துவிட்டு 35 வயதுடையவருடைய காலிலே விழுகிறார். காலில் விழக்கூடாது, அது பெரும்பாவம் என்று சொல்லி அவருக்கு அறிவுரை சொல்லப்பட்டது தனி செய்தி. ஆனால் எந்த அளவிற்கு அவருடைய உள்ளத்தில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார். இப்படி நீங்கள் களமாடுகிறீர்களே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாலிபம் இல்லையே, உங்களோடு சேர்ந்து கொண்டு பணியாற்றுகிற பாக்கியம் எனக்கு இல்லையே என்று சொல்லி வார்த்தைகள் வெளிவர முடியாமல் கண்ணீர் விட்டு கதறுகிறார், கட்டிப்பிடிக்கிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால் தெருக்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஜமாத்தினர் அணிந்து செல்கிற அந்த டி ஷர்ட்டுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கிற மகத்துவம் இருக்கிறதே, அது சொல்லி முடியாது. இதுவரைக்கும் நம்மை பார்க்கிறவர்கள் ஏதோ விரோதிகளை போல பார்த்தவர்கள் தெரு வீதிகளிலே நடந்து செல்கிற டி ஷர்ட் அணிந்து செல்கிற நம்முடைய தோழர்களை பார்த்த உடனே ஆங்காங்கே நின்று உங்களோடு ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்ளட்டுமா என்று நம்மோடு போட்டோ எடுத்து செல்கிறார்கள். யார் செல்கிறார்? பாமரன் முதல் படித்தவர் வரை, ஏன் காவல்துறை அதிகாரிகள் செய்கிறார்கள். தம்பி கொஞ்ச நேரம் நில்லுங்க, உங்களோடு சேர்ந்து நான் போட்டோ எடுத்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி நம்மோடு புகைப்படம் எடுத்துக் கொள்வதை மகிழ்ச்சியாக நினைக்கிறார். புகைப்படம் எடுக்கிற பொழுது ஒரு தோழர் சொல்கிறார், நம்முடைய சகோதரர் சொல்கிறார், சாக்கடையை சுத்தம் பண்ணிட்டு வந்தேன், முழுக்க டி ஷர்ட்ல சாக்கடையா இருக்குது, நாச்சம் எடுக்கிறது, நான் சட்டையை மாத்திட்டு வரட்டுமா? காவல்துறை அதிகாரி பதிலளிக்கிறார், அந்த கரைதான் எனக்கு பிடித்திருக்கிறது, கரையோடு நான் புகைப்படம் எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவரோடு கைகோர்த்து நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றத்திற்குள்ளே தோழர்கள் செல்லுகிறார்கள். அலுவலக வாசலிலே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் கைகுலுக்கு அகமகிழ்ந்து அற்புதமான பணியை, மனிதநேய பணியை, மதவெறியை உடைக்கும் பணியை அற்புதமாக செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கைகுலுக்கி சட்டமன்றத்திலே பேசுகிறார்கள். அவர் திரும்பி செல்லுகிற பொழுது டி ஷர்ட்டுடைய பின்புறத்திலே இருந்த ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்ற லோகோவை பார்த்துவிட்டு மீண்டும் அழைத்து கேட்கிறார், அது என்ன ஷிர்க்? ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டிற்கு விளம்பரம் என்ன, நாள் நெருங்கிவிட்டதே என்று பல பேர் சந்தேகித்துக் கொண்டிருந்த, கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் இயற்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையே ஒரு விளம்பரமாக ஆக்கி தந்திருக்கிறான். இப்படி எங்கு பார்த்தாலும் அதை மட்டுமே தொகுத்து சொல்ல நினைத்தால் சொல்லி முடிக்க இயலாது. நேற்றைய தினம் தஞ்சையிலே இருந்து ஒரு தோழர் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார். தன்னுடைய பெயரை செந்தில்குமார் என்று அறிமுகம் செய்து கொள்கிறார். அந்த பெரியவர் சொல்லுகிறார், தம்பி, உங்களுடைய பணிகளுக்கு உதவி செய்கிற அளவிற்கு இறைவன் எனக்கு பொருளாதார வசதியை தரவில்லை, உங்களோடு களத்திலே இறங்கி பணியாற்றுகிற அளவிற்கு இறைவன் எனக்கு உடல் பலுவை தரவில்லை, ஆனாலும் உங்களுக்கு பிரதி உபகாரமாக ஏதேனும் செய்ய நினைக்கிறேன், நன்றி என்ற வார்த்தையின் வழியாகவாவது நான் அதற்கு பிரதிக்கடன் செய்து விட நினைக்கிறேன், ஆசைப்படுகிறேன், அதற்குத்தான் உங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன் என்று அவர் பேசுகிறார். இப்படி எங்கு பார்த்தாலும்
நெகிழ்ச்சி நிறைந்த தருணங்கள், நெகிழ்ச்சியான காட்சிகள், நெகிழ்ச்சியான செய்திகள் தமிழகம் முழுவதிலும் இன்றைக்கு பரவி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய பணி போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பெருமழையை முஸ்லிம்களுக்காகவே இறக்கி வைத்தானோ என்று நினைக்கிற அளவிற்கு, இந்த கரையை துடைப்பதற்காகவே அருளி இருக்கிறானோ என்று நினைக்கிற அளவிற்கு இந்த எண்ணம், மதவெறி குறித்த சிந்தனை, முஸ்லிம்கள் மீதான தப்பான சிந்தனை இந்த மழையின் வழியாக அடித்து செல்லப்பட்டிருக்கிறது என்பதை கண்களுக்கு எதிரிலே நம்மால் கண்டு அனுபவிக்க முடிகிறது. இந்த நிமிடத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. உள்ளூர் நம்முடைய பயணத்தை எப்படி கொண்டு செல்வது என்பதை குறித்து பரிசீலிக்க வேண்டிய பல அம்சங்கள் இங்கே இதற்குள்ளே மறைந்திருக்கிறது. முதலிலே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன? இது போன்ற காரியங்களை பலரும் செய்திருக்கிறார்கள், ஆனால் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு நாம் செய்திருக்கிறோம். அதனால்தான் அத்தனை பேரும் கொண்டாடுகிறார்கள். மீடியாக்கள் கூட பல நாட்களாக மறைத்து 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 பார்த்தவர்கள் கூட மறைக்க முடியாது, சோசியல் மீடியாக்களிலே வெளியாகிவிட்டது, இதற்கு பிறகு மறைக்க முடியாது என்கிற அளவிற்கு நம்முடைய நிகழ்ச்சிகளுக்காக, நம்முடைய பணிகளுக்காக கவர் ஸ்டோரி தயாரிக்கிறார்கள் என்று சொன்னால், பல்வேறு குறிப்பிட்ட தொலைக்காட்சிகள் நம்முடைய பணியை மனமு வந்து பாராட்டி அதை ஒரு தொகுப்பாகவே பாலிமர் தொலைக்காட்சியிலே தொகுப்பாக வெளியிட்டார்கள். புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே தொகுப்பாக இன்றைக்கு முழுவதும் அரை மணி நேரத்திற்கு ஒருக்க நம்முடைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த அளவிற்கு அனைவரும் ஏற்றுக்கொள்ள தகுந்த வகையிலே எத்தனையோ பணிகளை நாம் செய்திருந்த போதும் இதற்கு முன்னர், இப்பொழுது அத்தனை பேராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். பலரும் பல பணிகளை செய்தாலும் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு இந்த பணியை நாம் செய்திருக்கிறோம் என்றால் ஏன் செய்தோம், எதற்காக செய்தோம்? இந்த புரிதலில் தவறு ஏற்பட்டால் செய்த அனைத்துமே வீணாகிவிடும். ஒரு காரியத்தை செய்கிறவன் செய்வதற்கான நோக்கத்தை, லட்சியத்தை தெளிவாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். புரிந்துதான் இருக்கிறோம், ஆனாலும் எதிர்காலத்திலே தடம் புரண்டு விடக் கூடாது என்பதற்காக அது குறித்த சிந்தனையை உள்ளத்திலே பசுமைப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் செய்தோம், எதற்கு செய்தோம்? பலரும் செய்தார்கள், தொண்டு நிறுவனம் என்று செய்தார்கள், கட்சிகள் என்று செய்தார்கள், அப்படி பல பேரும் செய்தார்கள். அவர்களை எல்லாம் விட அதிகமாக நாம் செய்தோம். யாரும் நம்மை எட்டிவிட முடியாத அளவிற்கு தொலை தூரத்திலே உச்சாணிகளை நின்று செய்தோம். ஏன் செய்தோம்? அரசியல் ஆதாயமா, பொருளாதார தேவையா, விளம்பர நோக்கமா, என்ன காரணம்? உலகியல் ரீதியான எந்த காரணத்தையும் நம் மீது யாரும் சொல்லிவிடவே முடியாது. வேற எதுக்காக நாம செய்யல? நாளை மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறிமுடைய கைகளில் இருக்கிறது. அந்த இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டது என்ற ஒரே காரணத்திற்காக இவை அனைத்தையும் செய்திருக்கிறோம். மக்களை நேசியுங்கள், மனிதர்களை நேசியுங்கள். மக்களை நேசிக்காதவர்களை இறைவன் நேசிக்க மாட்டான். மனிதர்களுக்கு நன்றி சொல்லாதவருக்கு இறைவன் நன்றியாளனாக நடந்து கொள்ள மாட்டான் என்பதை போல நபிகள் நாயகம் நமக்கு கற்றுத்தந்த அந்த வைர வரிகள் தான் நம்மை இப்படி சாக்கடையில் கைவிட்டு அதை சுத்தம் செய்ய வைத்திருக்கிறது. தான் உண்ணுகிற உணவை தன்னுடைய வீட்டிலே கழுவி சுத்தப்படுத்துவதற்கு நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்களை வைத்திருக்கிற பல பேர் தெருக்களிலே இறங்கி சாக்கடையை சுத்தம் செய்திருக்கிறார்கள். எப்படி சுத்தம் செய்ய? எது அவர்களை தள்ளியது? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை தள்ளியது, நம்முடைய மார்க்கம் தள்ளியது. இதை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்ட இஸ்லாத்தினுடைய கட்டளை தள்ளியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை தான் தள்ளியது. உலகத்திலே வேறு எந்த பிரதிபலனோ, உலகத்திலே வேறு எந்த நற்கூலியோ, உலகத்திலே வேறு எந்த விதமான பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்த்து நாம் செய்யவில்லை. திருமறை குர்ஆன் அற்புதமாக ஒரு வசனத்திலே பேசுகிறது. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவளித்ததெல்லாம் அல்லாஹ்வின் திருப்திக்காகத்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, இதற்காக உங்களிடத்திலே எந்த கூலியையோ எந்த நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவங்களாம் இப்படி பேசணும், அதுக்கு நாம செய்யல, பேசாவிட்டாலும் செய்வோம். இதற்கு முன்னர் பல வருடங்களாக செஞ்சோமே, ஏன் செஞ்சோம்? பேசினாங்களா? பேச்சை எதிர்பார்த்தா? பேச வேண்டும் என்று சொல்வது அது வேறு. ஏன் பேச சொல்கிறோம்? இப்படி பேசினால்தான் பல்வேறு இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும், நாம் மக்களுக்கு வாரி வழங்க முடியும், அதற்காக பேசுங்கள் என்று சொல்கிறோம், அது வேறு செய்தி. ஆனால் இவர்கள் பேசுவதற்காகத்தான் நாம் செய்த உதவிகளா? நம்முடைய மனிதநேய பணிகள் அனைத்துமே அதை பின்புலமாக கொண்டதா? எதுவும் இல்லை. யாரும் எதுவும் செல்ல தேவையில்லை. 11 ஆண்டு காலமாக தமிழகத்திலே இரத்த தானத்தில் முதலிடத்தில் இருக்கிறோமே, யார் எதை கொண்டாடினார்கள்? கொண்டாடவில்லை என்பதற்காக முதல் வருடத்திலே முன்னிலை பெற்றோம், யாரும் சொல்லவில்லை. எனவே 2ஆம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டோமா? 11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்கான முறையான சமூகத்திலே அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. அது குறித்து எந்த மீடியாக்களும் பேசவில்லை.
நாம் அதை கண்டுகொள்ளவும் இல்லை. நீங்கள் பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன, நாங்கள் உங்கள் பேச்சுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்காக, இறை திருப்திக்காக, மக்களை நேசித்ததற்காக, நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டதற்காக செய்து கொண்டிருக்கிறோம். இது நோக்கம் அல்ல. உலகத்தினுடைய எந்த ஆதாயமுடைய நோக்கம் அல்ல. நாளை மறுமை வெற்றியே நம்முடைய நோக்கம். இஸ்லாத்தினுடைய கட்டளையே நம்முடைய நோக்கம். எனவே இந்த காரியத்தின் வழியாக, நாம் செய்திருக்கிற இந்த பணியின் வழியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை, முஸ்லீம்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி இருக்கிறானே, இதை தொடர்ந்து நீட்டித்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதுவரை இல்லாத ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. 10 நாள் வேலை செஞ்சோம், முடிஞ்சு போச்சு, இன்னும் போய் வீட்டில் போய் படுத்து தூங்குவோம் என்று இருக்கக்கூடாது. இனி காலம் முழுவதும் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை தக்க வைக்கிற பொறுப்பு, நீடித்து செல்லுகிற பொறுப்பு, விரிவடைந்து கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு, அனைத்து மக்களுடைய உள்ளத்தையும் தட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு இந்த அறுவடையை கண்களுக்கு முன்னால் கண்டு கொண்டிருக்கிற நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து இங்கிருந்து பூமியிலிருந்து புறப்படுகிற ஒரு விமானம் உயர்ந்து 10,000 அடிகளுக்கு மேலே போய் சென்று சேர்ந்து விட்டது. உயர்ந்த இடத்திலே நிற்கிறது. அந்த நிற்கிற விமானம் நிற்கிற இடத்திலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றால், கீழிருந்து என்ன வேகத்திலே விமானம் புறப்பட்டதோ அதே வேகத்தை அங்கே இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தான் மேல வந்துட்டோமே, இன்ஜின் ஆஃப் பண்ணா முடிஞ்சு போச்சு. அதே நிலைதான். அங்கீகாரம் கிடைத்து விட்டது, மக்கள் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நம் மீதான கரை துடைக்கப்பட்டு விட்டது என்று எதிர்வருகிற காலத்தில் நம்முடைய பணிகளை நிறுத்தினால் முடிந்து விட்டது. மீண்டும் நம் மீது சேறு பூசுவார்கள், அவதூறுகளை அள்ளி பரப்புவார்கள். அதை துடைப்பதற்கு மீண்டும் எத்தனை ஆண்டு காலம் பிடிக்குமோ என்று தெரியாது. எனவே தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது இஸ்லாம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற பணி என்பதை உள்ளத்திலே நாம் நினைவுபடுத்திக் கொள்ள, பசுமைப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி இதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. எங்கு சென்றாலும் பாராட்டுகிற மக்கள் பாராட்டுகிறார்களே, இந்த பாராட்டு என்பது மது ஏற்படுத்துகிற போதையை விட பாராட்டு ஏற்படுத்துகிற போதை அதிகம். அதிலே வெற்றி கொள்வது என்பது, அதை எதிர்த்து நின்று முறியடிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான காரியம். எத்தனையோ இயக்கங்களை நாம் கண்டிருக்கிறோம். நாம் பல்வேறு இயக்கங்களிலிருந்து பிரிந்திருக்கிறோம். அதனுடைய வரலாற்றை எல்லாம் அப்படி ஒரு கணம் லேசாக திரும்பி பாருங்கள். அற்புதமாக உயர்ந்து வந்து கொண்டிருந்தவர்கள், உயர்ந்த பல மனிதர்கள், உயர்ந்த பல இயக்கங்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் தரை தட்டி கிடக்கிறது. என்ன காரணம்? இது போல ஒரு உயர்வு அவர்களுக்கும் இருந்தது. ஒரு காலத்திலே இது போன்ற ஒரு உயர்ச்சி, மக்களால் பேசப்படுகிற ஒரு பேச்சு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அனைத்தையும் இழந்து மக்களால் விமர்சிக்கப்படுகிற அளவிற்கு சாக்கடை புழுக்களாக மாறி இருக்கிறார்கள். பின்னணி என்ன? அந்த உயர்விலே அவர்களுக்கு ஏற்பட்ட மமதை, அந்த உயர்விலே அவர்களுக்கு ஏற்பட்ட பெருமை, அந்த உயர்வு அவர்களுக்கு கொடுத்த கர்வம், நாம் உயர்ந்து விட்டோம், இனிமே யாரையும் மதிக்க தேவையில்லை என்ற சிந்தனை அடிச்சு நாசமாக்கி கீழே கொண்டு போட்டுச்சு. இன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஜமாத்திற்கு அற்புதமான ஒரு கண்ணியத்தை, உயர்வை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், உயர உயர உயர, உலகிலே உயர உயர உள்ளத்தால் பணிய வேண்டும், நடைமுறையால் பணிய வேண்டும், மக்கள் சேவையால் பணிய வேண்டும், இன்னும் கீழிறங்கி அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும். கர்வத்தை தலையில் ஏற்றிக்கொண்டால் நாளையே அல்லாஹ் நம்மை தடுமாற செய்வார். இந்த நேரத்தில் நம்முடைய வாய்கள் உதிர்க்க வேண்டிய ஒரு சொல், திருமறை குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லித் தரப்பட்டிருக்கிற ஒரு சொல், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. ஏனென்றால் இந்த காரியத்தை செய்ததன் வழியாக அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்கினானே தவிர நாம் நம்முடைய உழைப்பால் இந்த கண்ணியத்தை பெறவில்லை. இது போன்ற வேலையை பலரும் செய்தார்கள். அவர்களுக்கு கிடைக்காத கண்ணியம் நமக்கு கிடைத்தது எப்படி? இறைவன் நம்மை தேர்வு செய்தான். அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். நம்மீதான கரையை அழிக்க வேண்டும் என்று இறைவன் மட்டுமே செய்திருக்கிற வேலை. இதிலே நம்முடைய திறமை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய திட்டமிடல் எதையும் உள்ளே சேர்க்க இயலாது. நாங்கள் ஜெயிச்சிட்டோம், கர்வம் வந்துடக்கூடாது. யாரு தெரியுமில்ல? உடனே அடுத்தவர்களை இழிவாக பார்ப்பது, அவன்லாம் எங்க ஒருவேளை காணோம். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தவான்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கான். அல்லாஹ் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறானே தவிர நான் ரொம்ப யோக்கியம்பா, என்ன மாதிரி உண்டா, என் தொண்டர்களை மாதிரி உண்டா, எங்களுடைய பணியை மாதிரி உண்டா வந்து விடவே கூடாது. அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்கா வெற்றிக்காக படையெடுத்து செல்கிறார்கள். மக்காவை வெற்றி கொள்வதற்காக பெரிய போர்க்களம் எதையும் சந்திக்கவில்லை. அவர்கள் வகுத்த சில வியூகங்கள்,
போர்க்களத்தில் அவர்கள் கடைபிடித்த சில முறைகள், பெருத்த சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாமல் அப்படியே லட்டு போல மக்கா நபிகளாருடைய கரங்களில் கிடைக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிற்குள்ளே வெற்றி வீரராக அடியெடுத்து வைக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை எல்லாம் நிறுத்தி வைத்து, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ராணுவ படையை நிறுத்தி வைத்து அந்த வீரர்களுக்கு முன்னால் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். வரலாற்றிலே பொறிக்கப்பட்டிருக்கிற ஒரு வைர உரை. நபிகளார் சொல்லுகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஸ்ஸ ஜுந்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன். வ ஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். வ நஸர அப்தா, அவனது அடியாராகி எனக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். வ அஸ்ஸ ஜுந்தா, அவனது படைகளுக்கு அவன் கண்ணியம் அளித்திருக்கிறான். வ ஹஸமல் அஹ்ஸாப வஹதா, அவன் மட்டுமே எதிரிகளை தனித்து நின்று அளித்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் தான் வர்றாங்க, அவங்க படையோடு வர்றாங்க, அவங்க தான் போய் மோதுறாங்க, அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மோதல, நான் ஜெயிக்கல, நான் அடிக்கல, இந்த வெற்றிக்கு நான் காரணம் இல்ல, என்னுடைய உழைப்பு காரணம் இல்ல, என்னுடைய வீரர்கள் காரணம் இல்ல, நம்ம எல்லாம் படைத்த இறைவனே இதற்கு காரணம், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்றார்கள். அதை நினைவுபடுத்தணும். இல்லாட்டி போற இடத்துல பூரா இப்ப ஏற்கனவே பத்த வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? களப்பணிகள் இருந்தவர்களை கேளுங்க, எத்தனை மக்களை களப்பணியில் இறக்கினோம். ஆரம்பத்தில் 750 இருந்த எண்ணிக்கை 3000ஆக, 5000ஆக, 10,000ஆக, இறுதி கட்டத்திலே களப்பணிகளை ஏறத்தாழ 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்களை சென்னை கடலூரில் மட்டுமே களப்பணியில் இறக்கி இருந்தோம். ஒரு அரசு நிர்வாகம் கூட பல தேவைகளுக்கு இதைவிட எண்ணிக்கை குறைவாக இறக்கியது, அதைவிட எண்ணிக்கை அதிகரித்து இருக்கணும். எங்க பார்த்தாலும் மக்கள் பணி செஞ்சாங்க. பார்க்கிற இடங்களில் எல்லாம் பேச்சு என்ன? பாய், அடுத்த தடவை ஓட்டு உங்களுக்கு தான் பாய். முடிஞ்சு போச்சு. செய்தா மண்டையில வந்து உட்கார்ந்தா நின்னா ஜெயிச்சிடலாம் போல இருக்க, அப்படிதான் நாசமா போச்சு பல டீம். கேட்டு பாருங்கள், களப்பணியில் இருந்த மக்களிடத்தில் ஒரு தெருவிலாவது இதை சொல்லாத 4 பேர் கிடையாது. 4 பேரா வந்து கையை பிடிச்சி, பாய் இன்னும் ஓட்டு உங்களுக்கு தான் பாய் அடுத்த தேர்தல். நாங்க கட்சி கிடையாது, நாங்க அரசியல்வாதிகள் கிடையாது, ஓட்டு கேட்டு வரமாட்டோம். ஏன் பாய் வரக்கூடாது? நில்லுங்க பாய் அடுத்த தேர்தல் சொல்லிவிட்டு ஒரு சொல் பேசுகிறவர்களே சொல்லுகிறார். ஓட்டை பற்றி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், பாய் நீங்கள் பாய்மார் அல்ல, எங்களின் தாய்மார்கள். உடனே டைலாக். நகைச்சுவையாக இருந்தாலும் கூட அது அவருடைய உள்ளத்தை தொட்டிருக்கிறது என்பது விளங்குதா இல்லையா? கடலூரிலே வீடு கட்டி தருவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு பரிசீலனை செய்து பார்க்கிற பொழுது வீடு கட்டுதல் என்பது அவ்வளவு சாத்தியமான காரியம் இல்லை, அரசாங்கமே செய்வதற்கு திணறுகிற ஒரு பெருங்கொண்ட ஒரு திட்டம். அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை ஈட்டுவது என்பது சாத்தியமற்றது என்பதை நாம் உணர்ந்த பொழுது வீடு கட்டுகிற திட்டத்தை வாபஸ் வாங்கினோம். எதுவெல்லாம் சாத்தியமோ, ஏன்னா இப்ப களத்துக்கு போகும்போது என்னவெல்லாம் தேவை எல்லாத்தையும் கொடு அப்படின்ற திட்டத்தில் களத்தில் இறங்கணும். அதனால தான் அரசாங்கம் எதையெல்லாம் சிந்திக்க வேண்டுமோ அதையெல்லாம் அரசுக்கு அறிவுறுத்தினோம். மக்கள் பயணம் செய்வதற்கு பேருந்தை இலவசமாக்குங்கள் என்ற அறிவிப்பு முதலிலே துவக்கி வைத்தது நாம். டோல்கேட்டுடைய கட்டணங்களை ரத்து செய்யுங்கள், அப்பொழுதுதான் நிவாரணப் பணிகள் விரைவாக நடக்கும், லாரிகள் வந்து செல்லும் என்று சொல்லி அறிவிப்பு செய்தோம். நம்முடைய அறிவிப்புக்கு பிறகு அந்த டோல்கேட் கட்டணம் ரத்து செய்யப்பட்டது. இப்படி பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்துக் கொண்டிருந்த நாம் பலதரப்பட்ட கோணத்திலே வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை, வீடு கட்டி தருதல் என்ற கோரிக்கையை வைத்த உடனே அரசாங்கத்தாலே முடியாது, நாம் எப்படி செய்வது என்று வாபஸ் வாங்குகிறோம். ஒரு தோழர் எழுதுகிறார், இவர்கள் எதற்கு வாபஸ் வாங்கினார் என்று தெரியவில்லை. ஒருவேளை அரசு இவர்களை மிரட்டி வாங்கி இருக்குமா என்றும் நம்ப தோணவில்லை. ஏனென்றால் இவர்கள் மிரட்டலுக்கு அஞ்சுகிற கூட்டத்தை போன்றும் தெரியவில்லை. குப்பாடுற நேரத்தில் அப்படியெல்லாம் சேர வந்துச்சு. குப்பை கடக்கட்டும், உனக்கு என்ன வந்துச்சு, நீ அல்லனா எங்களை பேர் தப்பா நினைப்பாங்க மக்கள், அரசாங்கத்துக்கு வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைப்பாங்க, அதனால குப்பையை அல்லாத அப்படியெல்லாம் பஞ்சாயத்து வந்துச்சு. போடான்னு தூசி தள்ளிட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒன்னு நீ அள்ளு, இல்லாட்டி நாங்க அள்ளுறோம்.
மக்களை காப்பாற்றுவது எங்கள் நோக்கம், உன்னோடு போட்டி போடுவது எங்கள் நோக்கம் அல்ல. நீங்கள் இறங்கிவிட்டால் நாங்கள் விலகிக் கொள்கிறோம். நாம் துவக்கி வைத்தோம், அரசு வாகனங்களை இறக்கி வைத்து இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இவர்கள் கோரிக்கை வைத்து வேண்டாம் என்று வாபஸ் வாங்கி விட்டார்கள். இது அரசு அவர்களை எச்சரித்து மிரட்டி இருக்கும் என்று நம்ப தோன்றவில்லை. ஏனென்றால் மிரட்டினாலும் இவர்கள் அஞ்சுகிற கூட்டமாக தெரியவில்லை. ஒருவேளை அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்கிற திட்டத்தை கையில் வைத்திருந்தால் அது அரசே அந்த வேலையை செய்யாமல் தௌஹீத் ஜமாத்திடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைத்தால் மிகச் சிறப்பாக கட்டி கொடுப்பார்கள் என்று அரசுக்கு அவர் கோரிக்கை வைக்கிறார். எப்படிப்பட்ட என்ன தாக்கம் பாருங்கள். மக்கள் நம்மை எப்படி நம்புகிறார்கள். அறிவித்தவுடனே எத்தனை கோடிகளை கொண்டு வந்து கொட்டி இருக்கிறார்கள் தெரியுமா? கோடி கோடியாக லட்சமாக மக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலே நம்முடைய தோழர்கள் உழைப்பு பகுதி என்றால் முஸ்லிம் அல்லாத மக்கள் வாரி கொடுத்தது பகுதியை நெருங்கும். இந்த அளவுக்கு வேலையெல்லாம் பார்த்த பிறகு எதை எடுத்தாலும் பெர்ஃபெக்டா இருக்கிற, டீம் ஒர்க் அழகா இருக்கிற, முறையாக திட்டமிட்டு செய்கிறார்கள், இவர்களே களத்திலே நின்று விட வேண்டியது என்று மக்களை உசுப்பேத்துகிறார்கள். அதை மண்டைக்குள்ளே ஏற்றுக்கொண்டால் எது சமூகத்தை தடமுறை செய்திருக்கிறதோ அதை நோக்கிய பயணமாக மீண்டும் அமைந்துவிடும். எனவே இது போன்ற மக்களின் புகழ்ச்சி உரைகளை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளாமல் இது எனக்குரியதல்ல, என் அமைப்பிற்குரியதல்ல, என் தொண்டர்களுக்குரியதல்ல, அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் எல்லாம் பாடுபட்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுகிற நேரத்தில் 30,000ற்கு மேற்பட்ட நிலையில் களத்திலே நின்ற அத்தனை பேருக்கும் ஜமாத்தின் சார்பில் நன்றி சொல்லுகிறோம். இதற்காக வீடு வீடாக சென்று களப்பணியாற்றி பொருளாதாரத்தை திரட்டி வந்தவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்த சோசியல் மீடியாவுடைய தோழர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னவரை டிவி நிகழ்ச்சிகளில் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்த்து மக்கள் பணி மகத்தாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவிப்பு செய்த மீடியா தோழர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இதில் பங்கெடுக்க விரும்பிய பங்கெடுக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட்ட இந்த பணி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனையாவது செய்து கொண்டிருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்கிறோம். அத்தனை பேருடைய பங்களிப்பு மகத்தானது, புனிதமானது, பாராட்ட தகுந்தது. இதற்கான பிரதிபலன் உலகத்திலே இருக்கிற அரசியல் பொருளாதாரம் என்ற எந்த ரீதியான ஆதாயத்தையும் அடைந்து விடுகிற எண்ணம் இல்லாமல் உங்கள் அனைவருக்கும் நன்றி என்று சொல்லுகிற வார்த்தை கூட பொருத்தமற்றது, தகுதியற்றது. நன்றி என்ற ஒரு சொல்லால் இத்தனை பெரிய வேலைக்கு ஈடுகட்ட முடியுமா? எனவே நன்றி என்ற சொல்லின் மூலமாக மட்டும் ஈடுகட்ட முடியாத இந்த பணிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே பங்கேற்ற அத்தனை மக்களுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் இதற்கான பிரதிபலனை மிகச்சிறப்பாக முழுமையாக வாரி வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.